வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வலியுறுத்தியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரியில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பான பொது விசாரணை எனும் கருத்தரங்கு சனிக்கிழமையன்று நடந்தது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்திய இக்கருத்தரங்கில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு நேர்ந்த அவலங்களை விவரித்தனர். இக்கூட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு பொது விசாரணை மன்ற நடுவராக கலந்து கொண்டார். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் படி வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று நீதிபதி சந்துரு வலியுறுத்தினார். பொது விசாரணை என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வாங்கி தருவதுதான் என்றும் சந்துரு கூறினார். உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக தனி நீதிமன்றம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வழக்குகளை நடத்துவதற்கு அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள், விசேஷமாக மூத்த வழக்கறிஞர்களை நியமனம் வேண்டும் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது பற்றிய அக்கறையோ கருணையோ அல்லது கரிசனமோ இல்லாத வழக்கறிஞர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நியமனம் செய்து வருகிறார்கள். ஒரு வழக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டுவது தவறு. இன்றைக்கு வரதட்சணை கொடுமை சட்டத்தின் கீழ் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று உச்சநீதிமன்றத்தில் சில வழக்குகள் சொல்கிறார்கள். உண்மையில் ஒரு சட்டம் நடைமுறையில் இருக்கும்போது அந்த சட்டத்தால் அனுகூலம் அடைபவர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்துவார்கள். விசாரணை நடக்கும்போது நீதிமன்றங்கள், தனி நீதிமன்றங்கள் அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டாம், முடியாதா, சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளமா இல்லையா முடிவு செய்வார்கள். இந்த பொது விசாரணையில் விசாரிக்கக்கூடிய இந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் இங்கே கூறப்படக்கூடிய சங்கதிகளை தொகுத்து ஒரு அறிக்கையாக கொடுப்பார்கள். அதை பல கட்டங்களில் எடுத்து சென்று அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற முறையில் தான் இந்த பொது விசாரணை இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காதல் திருமணம் செய்து கொண்டதால் தனது கணவரை வெட்டி கொன்று விட்டதாகவும் அதற்குரிய நிவாரணம் பெற தான் போராடி கொண்டிருப்பதாகவும் இக்கருத்தரங்கிற்கு வந்திருந்த அபிராமி தெரிவித்தார். நான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன். தலித் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க பெத்தவங்க வீட்டிலேயே என் கணவரை வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த கேஸை மனித உரிமை கமிஷனுக்கு கொண்டுட்டு வந்து 5 லட்ச ரூபா பணம், வீடு, வேலை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி மனித உரிமை கமிஷன்ல உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைய வரையில் எனக்கு எதுவுமே கிடைக்கல. பணமும் பாதிக்கு பாதி தான் கிடைச்சிருக்கு, மீதியும் கொடுக்கல. இப்ப வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். இக்கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் பெற்று தரவும் இதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது.